மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று கர்த்தருடைய வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னொரு வேத பகுதியை வாசிப்போம். அதே 127 சங்கீதம் 1 முதல் கடைசி வரை வாசிப்போம். கர்த்தர் வீட்டை கட்டாரார்கள், அதை கட்டுகிற பிரயாசம் வருதா? கர்த்தர் நகரத்தை காவாராகில் காவலாளர் வீழ்த்திருப்பது விருதா? நீங்கள் அதிகாலை எழுந்து நேரப்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுவது விருதா? அவரே தனக்கு பிரியமானவனுக்கு நித்திரை அளிக்கிறார். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற பலன். பால வயதின் குமாரர் பலவான் கையில் அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பார துணியை நிரப்புகிற புருஷன் பாக்கியவான். அவன் நாணம் அடையாமல் ஒளிமுக வாசலில் சத்துரு கூட பேசுவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கு இல்ல ஆபிரகாம் ஈசாக்கை பெற்று பால் மறந்த பிறகு அவர் தேவாலயத்திலே கொண்டு போய் பிள்ளையை கர்த்தர் பிரதிஷ்டை செய்து அவர் மகா பெரிய விருந்து வைத்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே அருமான கர்த்தருடைய பிள்ளைகளை, விசேஷமாக அருமான மகள் சிட்டு ஜெரமியா, அருமான மகள் பிரீதா பிரின்சி, அருமான இந்த குழந்தைய நீங்க கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்ப்பீங்களா? ஓகேவா? மைக் இந்த நாளிலே அருமான குழந்தையை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் நீங்க வளர்ப்பீங்களா? ஆமா. அதே போல தாய் தகப்பன்மார்கள் கர்த்தரை நடத்த வேண்டிய பாதையில் அல்லது தன் பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பிள்ளையாண்டவனை நடத்த வேண்டிய வழியில நடத்து, அவன் கடைசி வரைக்கும் அவன் சொல்லலாம் முதிர் வயது வரைக்கும் கைவிடாது இருப்பான். ஆகவே அருமான குழந்தைய நீங்க கடைசி வரைக்கும் சத்தியத்துல வளர்க்கிற நல்ல ஒரு பெற்றோராக உலகத்தில் இருப்பீங்களா? ஆமா. உலகத்துக்காகவோ உலக காரியங்களுக்காகவோ ஒருபோதும் நீங்கள் உங்களையோ அல்லது குழந்தைகளோ உலக பிரமாணம் வளர்க்காதபடிக்கு கர்த்தருக்கேற்ற வழிகளில் கர்த்தருக்கேற்ற பரிசுத்தமான பாதையில் இந்த குழந்தை வளர்த்து கர்த்தருக்கு மகிமையாய் கடைசி வரைக்கும் நீங்கள் வளர்ப்பீங்க என்று வாக்குறுதி கொடுக்கிறீங்களா? ஆமை. ஆண்டவர் கொடுத்த வாக்குறுதியை தேவன் கேட்டார். இந்த நாளிலே இந்த அருமான மகன் சிந்தைக்கேரமாகவும் பிரீதா பிரின்சி கொடுக்கப்பட்டதான இந்த கற்பத்தின் கனியை தேவன் நாமத்தின் மகிமைக்காக ஆசீர்வதிக்கப்படி எல்லா கரங்களையும் பிள்ளைகளுக்கு நேராக திருப்பி நான் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நீங்க எல்லா குழந்தைய எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த குழந்தைய தாயின் வயிற்றில் உருவாக முன்னே ஆமென் ஆண்டவர் இந்த பிள்ளையை தெரிந்து கொடுத்தீங்க. இந்த பேரை நான் வைக்கல, அவங்க பெற்றோர் தான் அவங்களுக்கு அறிவிப்பு கொடுத்து வெளிப்படுத்தி இந்த பெயரை வைக்கிறாங்க. இன்னைக்கு அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின் படி ஆண்டவர் இந்த குழந்தையை உங்களுடைய கருவப்பு கொடுக்கிறோம், பெற்றோர் நம்முடைய கருவப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தால தகப்பனே, உலகம் முடிகிற வரைக்கும் தாமதமானால் தகப்பனே, இந்த பிள்ளைய உமக்கு பய பக்தியில வளர்க்கக்கூடிய பரிசுத்தத்தில் வளர்க்கக்கூடிய பிள்ளைகளாக நீ உருவாக்கி ஆசீர்வதிக்கக்கூடிய நன்றி வைக்கிற தகப்பனே. In the name of Jesus, hallelujah.
நன்றி செலுத்துகிறோம். நல்ல தகப்பனே, மகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மகன் சிண்டுக்காக நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே, குடும்பத்தை நீங்க தெரிந்து கொண்டீங்க. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை தந்து நான் ஆசீர்வதிப்பேன் சொன்னீரப்பா. அதே போல தகப்பனே, பிள்ளைகளுக்கு ஆண்டவரை திருமணத்தை செய்து கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகள் கற்பத்தை சுமந்து இன்றைக்கு ஆண்டவரை பிள்ளையை பெற்றெடுப்பதற்கு தேவன் மகளுக்கு பாராட்டின கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னைக்கு இயேசு ரத்தம் ஜெயம் ஆண்டவரே, இந்த குழந்தையோட கரத்துல பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே தகப்பனே மகனை ஆசீர்வதிக்கிறப்பா. இந்த குழந்தைய நாமத்தின் மகிமைக்காக இந்த உலகத்தில் இங்கு தன்னை ஆண்டவரே, இந்த குழந்தைய உலகத்துக்கு என்று ஆண்டவரை வேறு பிரித்து இந்த உலகத்தில் இயேசுவை அறிந்து கொள்ளும்படியாக, இயேசுவை ஆராதிக்கும்படியாக, கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே தகப்பனே மகனை ஆசீர்வதிக்கிறப்பா. குழந்தை பிளஸ் பண்ணுகிறோம். ரேவா சகரா துரபலரபலரபலரபா ரேவா மக்கரதுரபா தெய்வத்துடைய அக்கினி, தெய்வத்துடைய மகிமை இந்த குழந்தை மீது இறங்க முடியாது என்று வைக்கிறேன். ஆசீர்வதிக்க தகப்பனே, என்னை ரத்தமாக மாற்றி விடுகிறாக. இயேசு ரத்தம் சகல சத்துரு கிரைகளை, இயேசு ரத்தம் எல்லா வியாதிகளை நிர்மலமாக்கும் என்று சொல்லி பார்க்கிறமே. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே ஆண்டவரே இந்த குழந்தை ரத்தத்தை அவன் தெளிக்கிறோம். ஆண்டவரே, தேவ கரம், தேவ கிருபை பிள்ளை மீது தேவ அபிஷேகம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். இறங்குவதாக இயேசுவின் நாமத்தினால எல்லா வியாதிகளுக்கும் சத்துரு வல்லமைகளுக்கும் குழந்தை தகப்பனே நீர் வேறு விரித்து கர்த்தர் பிள்ளையை செழித்து வளர மனதார நாங்கள் வாழ்த்துக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். ரேவா கர்ரா துரா வளர வளரவா. இன்னைக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமத்தினால யோவான் 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 என்று பெயர் வைக்கிறோம். எல்லாம் கலந்து அல்லேலூயா. தேவா சகல வளர வளர வளரவா நீ வளர வளரவா தகப்பனே இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளை உலகத்தில் யோவான் என்ற பெயரோடு விட தகப்பனே வாழ்வதற்கு தேவ மகனுக்கு அனுகிரக பாராட்டுவிட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. தேவ கரம், தேவ கிருபை இந்த குழந்தையோடு இருக்கட்டும். அப்பன் பெற்றெடுத்த பிள்ளைகள் தாய் தகப்பனோடு இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனதார வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரத்தடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யோவான் என்ற பெயரை நாங்கள் இங்க பராதா ஊழியக்காரர் என்ற முறையில் பிள்ளைகள் கனப்படுத்துகிறதான ஆண்டவரே ஆசீர்வதித்து பிள்ளைகளுக்கு எல்லா தேவைகளும் பரத்திலிருந்து சந்திக்கப்பட நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஆண்டவர் பிள்ளைகளோடு இருக்கபடியா நான் ஜெபிக்கிறோம். பிரியமானவன் ஆத்மா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய் வார்த்தைப்படி பிள்ளைகள் எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்திலும் சுகத்திலும் நன்மையிலும் பிள்ளைகள் அதிக அதிகமாக இந்த பூலகத்தில் பெருகுவதற்கு கர்த்தர் அனுகிரகம் பாராட்டுபடி நான்
நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியத்தில் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துங்க. தேவக்கரம் தேவ கிருபையால் பிள்ளைகளோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென்.